பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? இந்த மாதத்தின் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஆவணி அவிட்டம்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ராசி மிகப்பெரிய ஒளியும் பொலிவும் அடையக்கூடிய ஒரு உன்னத அமைப்பு அப்படின்னே சொல்லிடலாங்க. ராசியில ராசிநாதன் வலுத்து அமர்றாரு, ஆனா சனியின் பார்வையில் அமர்றாரு. நீங்களே கொஞ்சம் பிடிவாதம், சந்தேகம், உங்களுடைய பார்ட்னர், கணவன், மனைவி இந்த விஷயத்தில் ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத சச்சரவு, இது மாதிரியான அமைப்புகள் வந்து விலகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு 9 மாதத்தில் அப்படியே அஷ்டம சனிக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய அமைப்பில் யாரோட சேர்ந்து எதை பண்ணக்கூடாதோ அதனை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். இருந்தாலும் மனம் சற்று தெளிவாக இருக்குங்க. எப்பொழுதெல்லாம் ராசி ஒளியான பொலிவான அமைப்புகளில் வருதோ நீங்கள் நிதானமான சந்தோஷமான சில நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் என்ன, இந்த பௌர்ணமி அமைப்பு 2.5 நாள் தான் இருக்க போகுது. அந்த 2.5 நாளில் குறிப்பாக அந்த ஆவணி அவிட்டம் வரக்கூடிய அந்த நாளில் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒரு சந்தோஷமான நிகழ்வை அனுபவிக்கிறது. ஒரு வெக்கேஷன் போகிறேன், வெளியே போகிறோம், மனசு விட்டு பேசுகிறோம், அதனால் சில விஷயங்களை சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூட ஏதாவது சச்சரவு இருக்குது அப்படின்னா அந்த பௌர்ணமி நாளை சூஸ் பண்ணி அந்த நாளில் நீங்கள் போய் சில முடிவுகளை எடுக்கிறது கொஞ்சம் சரியான அமைப்பாக இருக்குங்க. ஆனாலும் அகலக்கால் வைக்க வேணாம், கணவன் மனைவி உறவுகளில் 3வது நபரின் தலையீடு வேணாம். படிப்பு சம்மந்தப்படுற அமைப்புகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ சற்று மந்த நிலை இருக்கும் தான். இவங்களே தானாக போய் கெட்ட பேர் வாங்கிட்டு வர்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ராசியின் குணம் ஒரு ஆளுமை திறன் கொண்ட குணம்ங்க. என்ன இருந்தாலும் விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் நிச்சயமாக புரியுது. அதே நேரத்தில் எதிரியை வெற்றி கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புலி பாயணும்னா முதல்ல பதுங்கணும்ல. பதுங்கி எதிரிகள் எங்கே இருக்காங்க, எதை நோட் பண்ணுறாங்க, எந்தெந்த விஷயத்தில் உங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நிதானமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 இருக்கும். பெரியவர்களுடைய ஆரோக்கியம் இங்கு சற்று சலசலப்பு இருக்குங்க. அப்பா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் இப்பொழுது நிச்சயமாக வரும். இந்த நேரத்தில் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனீங்கன்னா அடுத்து 3 வருஷத்துக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய சில தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்பா பூர்வீகம் சம்பந்தப்படுற இடத்துல இங்கே சற்று சச்சரவு வந்து விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி வழக்காடு மன்றம் வரைக்கும் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதற்கு பிறகு தீர்வு வர ரொம்ப தாமதம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு பெரிய சச்சரவு சண்டைகளை நீங்களே ஏற்படுத்தாதீங்க. இந்த இடத்துல கோபம் சற்று அதிகமாக வரும் தான், எல்லாத்துலேயும் பிடிவாதம் பிடிப்பீங்க தான். ஆனாலும் இங்கே நிதானமாக யோசித்து அடுத்தடுத்த காலகட்டம் நமக்கு சற்று சாதகமாக இல்லை, என்ன செஞ்சால் சரியாக வரும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுங்கள். குறிப்பாக லாபாதிபதி வக்ரம் அடைஞ்சு ஒரு மாதிரி பலவீனமாகிறாரு. இந்த அமைப்பும் ஒரு மாதிரி பலவீனமான ஒரு தன்மை தான். 11ஆம் அதிபதி பலவீனம் ஆகும் பொழுது லாபம் பணம் கைக்கு வர்றதில் சற்று அப்படி தொய்வு இருக்கக்கூடிய சில தன்மை. இந்த அமைப்புகளில் 10ஆம் அதிபதியும் ஒரு மாதிரியான பலவீன அமைப்பு. தொழிலில் தாங்க ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது. புதிய தொடக்கம் செய்ய தேவையில்லாத ஒரு மாதமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். என்னங்க ஒன்றுமே நல்லது சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டால், கவனமாக இருங்க, பள்ளம் இருக்குது, விழுந்துடாதீங்கன்னு சொல்கிறது தாங்க ஜோதிடம். இதை மாற்றலாம், அதை திருப்பலாம், அதை நிமித்தலாம்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்ப வேண்டாம். சிம்மராசிக்காரங்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரியான சாதகமான நிலை இல்லை. சனி வக்ரம் அடைஞ்சாலும் சரி, எது அடைஞ்சாலும் சரி, சுபத்தன்மையாக இருக்கும் பொழுது கெடு பலன்களை குறைச்சிக்குவார். இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுபத்தன்மையில் வராரு. ஆனாலும் ராசியை வலுத்து பார்க்கறது, ராசிநாதனை தொடர்ந்து பார்க்குறதுன்றது நீங்கள் எப்பொழுதுமே ஒரு இறுக்கமான கலக்கமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க இந்த மாதம் முழுக்க. அதனால தான் பெரிய முடிவுகள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவங்கள் எடுக்க தேவையில்லாத ஒரு மாதமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு எதை படிக்கணும், எதை சூஸ் பண்ணணும், எந்த விதமான கோர்சஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றதுல குழப்பம் வரும். எது பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு மாதம் கழித்து அதற்கான முடிவு எடுங்க. புதன் உச்சத்தை அடைந்த பிறகு படிப்பு சம்மந்தப்படுற விஷயங்களில் சில அமைப்புகளில் நல்ல தன்மைகள் வரக்கூடிய மாதம் தான். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், யூக வணிகம் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள தயவு செய்து இறங்க வேண்டாம் சிம்மராசிக்காரர்கள். புது பிரச்சனைகள் புதுசாக தோன்றி வர காலகட்டம். இளைஞர்களுக்கு பெண்கள் காதல் சம்பந்தப்படுற விஷயத்தில் நல்ல முடிவு சொல்கிற மாதிரி இல்லைங்க, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பிறகு சில அமைப்புகளை தாண்டி வரும்பொழுது வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணம் ஏற்பாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8 தசாபுத்தி அமைப்புகள் இல்லாத பட்சத்திலையும், கெடுதல்கள் நடக்காத சஷ்டாஷ்டக அமைப்புகள் இல்லாத பட்சத்திலையும் திருமணம் பண்ணிக்கோங்க. ஆனாலும் திருமணம் சார்ந்த விஷயங்களை சிம்மராசிக்காரர்கள் சற்று தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பு, கவனமாக செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் தேவையாக கண்களை திறந்து பார்க்க வேண்டிய சில தன்மைன்ற மாதிரியான விஷயங்கள் இந்த செப்டம்பர் 2024 நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே இருக்கும். பொருளாதாரம் சற்று டல்லாக இருக்கும், பண வரத்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஆனால் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் எந்த இடங்கள்லையும் அகலகால் வைக்கிறதோ, வீண் விரயம் பண்ணுறதோ, பொருளாதாரம் சார்ந்த முடிவுகளை 3வது தரப்பிட்ட கொடுக்கிறதோ, இது எதையும் செய்ய தேவையில்லாத மாதமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 நிச்சயமாக இருக்கும்.